ஆராதனை முழுதுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்து. எல்லா துதி கன மகிமையா உமக்கே இருக்கிறோம். மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். சந்தோஷமாக கர்த்தர் நமக்கு தந்த நாள் இது. இதில் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இன்னும் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். இன்னும் சிறு வயதில் என்னை புரிந்து தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார்.
அவர் சமூகத்திலே அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மைண்ட், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இதற்கெல்லாம் தாண்டி இருக்கிறவர் நம் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் யோசிக்கும் யோசனை சிந்தனைகள் இதை தாண்டி இருக்குவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட நாம் நிறைய யோசிக்கிற கடவுள் இப்படி இருப்பார், அவர் என்னவாய் இருப்பார், எனக்கு இதை செய்வார், இப்படி உருவாக்கி இருப்பார், ஹல்லேலூயா, உலகத்தை இப்படி செய்திருப்பார் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் அவர் யோசனையில் பெரியவராய் இருக்கிறார், சிந்தனைகளில் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கண்மணி போல் நடத்தி காப்பார். ஒரு கழுகு, ஹல்லேலூயா, ஒரு கழுகை போல அப்படியே நம்மளை காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, யோசனையில் பெரியவராயிருக்கும் ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். வேதத்தில் போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் பிதாவின் ரூபமாய் இருக்கிறார், பிதாவின் மகிமையாய் இருக்கிறார், பிதாவின் வார்த்தையாய் இருக்கிறார், பிதா அனுப்பின வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா அனுப்பின ரட்சிப்பாய் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், பிதாவை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் பிதாவை பார்க்கிறீர்கள். அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமும் பொறுமையுள்ளவர். ஹல்லேலூயா. மனதுருகும் தேவனாய் இருக்கிறார். மோஸ்ட் கம்பேஷனட் காட். ஹல்லேலூயா. நம்மை தாங்கி வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த உலகத்தில் நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களை அணைத்துக் கொள்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பெரியவரே, வல்லவரே, சிறந்தவரே, ரட்சணிய தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே,
மகிமை உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கும் எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் வழிகளை உண்டாக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வழிகளை உண்டாக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே வழி இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், எங்கே வழியே இல்லையே, எப்படி போவது என்று நீங்கள் நினைக்கலாம். அதை தான் இஸ்ரவேலர்களும் அன்றைக்கு நினைத்தார்கள். இங்கே வழி இருக்கிறது, இரண்டு பக்கமும் மூடி இருக்கிறது, இரண்டு பக்கம் தடுத்து இருக்கிறது, எங்கே வழி இருக்கிறது என்று நினைத்தார்கள். மோசேவும் அதை தான் நினைத்தார். ஆண்டவரே எங்கே வழி இருக்கிறது, வழியை காட்டுங்கள் என்று. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை அறியாமல் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். கர்த்தரால் ஒரு வழியை உருவாக்க முடியும். இல்லாத இடங்களில் கடலை இரண்டாக பிளந்து, ஒரு செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை உண்டாக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். யோர்தானை தடுத்து வழியை உண்டாக்குறவர் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இல்லாத இடங்களில் ஹல்லேலூயா எலியா ஹல்லேலூயா தாண்டி போவதற்கு, கார்மேல் மலையில் தாண்டி போவதற்கு, யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்ற பொழுது ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். இல்லாத இடத்தில் ஆற்றை கடப்பதற்காக ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். எலிசா மறுபடியும் திரும்பி வருவதற்கு ஆற்றை பிளந்து கொடுத்தார், வழியை உண்டாக்கினார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில. வழியை உண்டாக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவி, ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இல்லாமல் இருப்பது போல் என்றைக்கும் நம்மை சுற்றி தோணும், ஆனால் எல்லாம் இருப்பவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு போதும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. யோசனையில் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. அழகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினா மீட்பவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடு
மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா 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 வழி நடத்தும் வெண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா 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 தேடி என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேடி வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் தேட போல் நீங்கள் தேடவில்லை ஆண்டவரை. நீங்கள் உலகத்தை தேடிக் கொண்டிருந்தீர்கள். மனிதர்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தோம். நாம் எல்லாம் மனிதர்கள் பின்னாடி, உலகத்திற்கு பின்னாடி, பணத்திற்கு பின்னாடி, செல்வாக்குக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. பாவத்தில் விழுந்து இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சிறந்தவர், வல்லமை உள்ளவர், நேற்றும் இன்றும் மாறாதவர், ரட்சின தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மை காத்து வழி நடத்தும் ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மோடு தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு இருக்கும் ஆவியானவர், அவரை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் ஒருவரே ரட்சிப்பின் தேவன். அவர் வார்த்தை
வார்த்தைகளை நம்பி விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள், குமாரனில் விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் கண்களுக்கு புரியாத எட்டாத அளவுக்கு இருக்கும் காரியங்களை கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் செய்திருக்கிறார். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச கண்கள் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடன் இருக்கிறார் என்ற உணர்தல் உங்களுக்கு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்யும் பெரிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம். நீர் ஊற்று தண்ணியாயிருக்கிறீர், ஜீவ நதியாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வறண்ட இடத்தில் கூட உங்கள் வாழ்க்கை வறண்டதாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஊற்று தண்ணியை உண்டாக்குறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை உங்களில் பொங்க வழிய செய்பவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு சமரியா பெண் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அமர்ந்து கொண்டு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் அவ்வளவு பெரியவரா? எங்கள் யாக்கோபு தலைவர், எங்கள் யாக்கோபு தகப்பர்கள், அவர்கள் வெட்டிய கிணத்தை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கோம். நீர் சொல்லும் தண்ணீர் என்ன என்பதை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், யார் வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு புரியவில்லை. ஆண்டவர் ரட்சகர். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். யார் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். நம்முடன் வாசம் செய்யும் ஆவியானவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே பலத்தை தருகிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர் பொங்கி வழியும் ஜீவ ஊற்றாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை என்று பார்க்கும் பொழுது அங்க ஒரு நதி கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஊற்றை உண்டாக்கினார். 10 லட்சம் பேர் அங்கே அந்த தண்ணீரை குடித்தார்கள். எல்லாவற்றையும் அந்த தண்ணீரில் போஜனமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், இல்லாத இடங்களில் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. இல்லாத இடங்களில் வழிகளை ஆண்டவர் உருவாக்குவார். இல்லாத இடங்களில் உங்களுக்கு உணவிற்கும் ஆகாரத்திற்கும் தண்ணீருக்கும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இல்லை என்று என்றைக்குமே நினைக்காதீர்கள். என்கிட்ட இல்லை என்று என்றுமே நினைக்காதீர்கள். இல்லை என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு ஆமாம் ஆமேன் என்று அப்படியே ஆகட்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அது எனக்கு போதும். அவர் ஒருவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் ஊற்று தண்ணீராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே எந்தெந்த ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தெந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால்
நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்ட ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஓ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். போதிப்பா வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ரமராஜ ரமச்சம்ம ஓரமரை கரமரதர மந்திரமரை கரமர. ஊற்று தண்ணீரே சிந்தர கமரி கரமரதியே பொங்கி பொங்கி வா. ருபரவதர மஷிந்தர கமரி கரமர ஓரி மரமதர மரீதர மரம ருபதர கமரி கனதுரம சுந்தர கமரியே. ஆசீர்வதியும் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை உள்ளவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே அப்பா, எங்களுடன் இருப்பவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடன் இருப்பவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த நேரத்தில் கூட நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். He is delivering a word to you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருடன் நீங்கள் பயணம் செய்யுங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மகளே மகனே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குபவர். ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? சரியா? நீங்க நினைக்கிறீங்க இது எப்படி சாத்தியம்? என்கிட்ட பணம் இல்லையே, இது எப்படி சாத்தியம்? எங்ககிட்ட ஆள் பலம் இல்லையே, இது எப்படி சாத்தியம்? நான் படிக்கவில்லையே, இது எப்படி சாத்தியம்? ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் யாவற்றையும் செய்து கொடுப்பார். அன்றைக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அதற்கு தேவையான பணத்தை ஆண்டவரே எல்லாரும் அவர்கள் கைகளை பலப்படுத்தி எல்லாரும் கொடுத்தார்கள். ராஜா கொடுத்தான், எல்லா அதிகாரிகளும் கொடுத்தார்கள், எல்லாரும் கொடுத்தார்கள் அந்த ஆலயம் கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. பணம் இல்லை என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. வழி இல்லை என்று நினைக்காதீர்கள். எரிகோ கோட்டை மதில் சுவர் பெரிதாக இருந்தது. ஆண்டவர் வழியை உண்டாக்கினார். அந்த எரிகோ கோட்டையை உடைத்தார், வழியை உண்டாக்கினார். வழி இல்லை என்று என்றைக்குமே நினைக்காதீர்கள். கர்த்தரிடத்தில் வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் படிக்கவில்லை, எனக்கு தெரியவில்லை என்று நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. பேதுரு படிக்காதவன், அவன் மீன் பிடிக்கும் ஆளாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த மீன் பிடிக்கும் ஆளை வைத்து பெரிய சபையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் படிக்கவில்லையோ, பணம் இல்லையோ, ஆட்கள் இல்லையோ, உங்களிடத்தில் ஞானம் அறிவு இல்லையோ, அதை பற்றி நீங்கள் worry பண்ண தேவையில்லை. கர்த்தரை நம்பி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், என்ன செய்ய வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களே முன்னாடி சென்றால் அது சுய ஞானம், அது மனிதனுடைய ஞானம். ஆனால் நீங்கள் கர்த்தருடன் சென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால் தான் நாம் சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே
எல்லாம் சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லாம் சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாருங்க, இந்த வசனங்களை, இந்த பாடல் வரிகளை புணர்ந்து பாருங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றுபவர் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் குறித்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தீர்வார். ஹல்லேலூயா. நான் எதற்காக இங்க இருக்கிறேன், இந்த உலகத்தில் எதற்காக இருக்கிறேன், ஏன் என்னை ஆண்டவர் படைத்தார், ஏன் என்னை இப்படி படைத்தார், எதற்காக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். உனக்கு முன் குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றியே தீர்வார். ஹல்லேலூயா. உனக்காக யாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர். முன் குறித்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதுதான் இந்த வரிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தில், ஹல்லேலூயா, வறண்ட நிலத்தில் நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஒன்றும் இல்லை என்று என்றைக்குமே நினைக்காதீர்கள். அது தவறான ஒரு சத்தியம், அது தவறான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்கள். விசாசாதவனை தூக்கி வெளியே போடுங்கள். ஒன்றும் இல்லை, வறண்ட நிலம் என்று நினைக்காதீர்கள். ஊற்று தண்ணீரை, ஜீவன் நதியை உண்டாக்கும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் வசனம், வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாம் சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவர் செய்வார். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லாமல் இருப்பது, வெறுமையாய் இருப்பது, ஒன்றும் இல்லாமல் இருப்பது, இந்த பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. செழிப்பையும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் தருகிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இல்லாததை ஆண்டவர் தகர்த்தறிகிறார். ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்கள், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும், எல்லாம் ஆகும், கர்த்தரால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், கர்த்தரால் ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கே செய்வார், இப்பொழுதே செய்வார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட தேவன் இல்லை. அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் கரம் பிடித்திருக்கும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர், ஒரே ஆண்டவர், பரிசுத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, வை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா தாராமா சிந்தரா கபரி கரதோரமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த கர்த்தாவே வேத வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவாய்த்தாங்க அப்பா தேவரீர். எல்லாவற்றையும் செய்து கொடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள், இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், டிவியில பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாருக்கும் செய்து கொடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில், இந்த வேளையில் கூட ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை விடுதலை உண்டாவதாக, சுகம் கிடைப்பதாக. எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, வியாதியவனுக்கு அதிகாரம் கிடையாது. வெளியே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா கோட்டைகள், பிசாசின் கோட்டைகள், எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அவர் செய்து விட்டார் என்ற விசுவாசத்துடன் ஹல்லேலூயா செல்லுங்கள். அவர் செய்து விட்டார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட அப்பா, இந்த ஆராதனைகள் தந்ததற்காக நன்றி.
உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அடியானை தாழ்த்திக்கிற வசனம் வார்த்தை மூலம் பேசு கற்றுத்தான். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த மாதம் முழுதும் ஒரு தலைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார், அதனாலே பயப்படாதீர்கள். The Holy Spirit lives within us, do not fear என்பதன் தலைப்பில் தான் இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்தது பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எப்படி வந்தார், எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து ஆவியானவரை அனுப்பினார் இங்கே நம்முடன் தங்கி இருப்பதற்காக என்ற ஒரு காரியத்தை நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி படிக்கிற ஒரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நீங்களே தேவனுடைய ஆலயம் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். ஏன் இதை அடிக்கடி நம் சபையில் அடிக்கடி சொல்கிறோம் என்றால், அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இல்லை என்றால் தவறான வழிகளில் செல்வதற்கும் தவறான சிந்தனைகள் செல்வதற்கும், ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார் என்ற எண்ணம் சிந்தனை இல்லை என்றால், இப்போ நம்ம பாடினோம் பார்த்தீங்களா, ஆகும் எல்லாம் ஆகும்னு, அது நம்ம வெறும் வார்த்தைகளாகவே போயிடும், வெறும் வார்த்தையாகவே அது போயிடும். ஆனால் தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த சிந்தனை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடன் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் நாம் படிப்போம். அதில் தான் நாம் பார்க்கிறோம், அந்த வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். பாருங்க, படிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாருங்க, ஆண்டவர் தெளிவாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். மற்ற இடங்களில் கூட ஆண்டவர் நிறைய வசனங்களில் தேவனுடைய ஆலயம் நீங்களாய் இருக்கிறீர்கள், நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் தெளிவாக வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அதை தவிர பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற வார்த்தையும் அதில் தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குறிப்பில் தான் நாம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம் நம்மளுடைய செய்தியை. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்ராகமம் புத்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எக்ஸோடஸ், ரைட், யாத்ராகமம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 29ஆம் அதிகாரத்தில் ஆலயத்திலும் ஆலயத்தில் இருக்கும் பணிகளையும் எப்படி ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்ற உறுதி நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்பவுமே படிக்கிற ஒரு வசனம், இந்த மாதத்தில் ஒரு வசனம் தெளிவாக படிப்போம். அதில் நம்ம ஆகாய் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஆகாய் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிப்போம். படிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி, நான் உங்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்தேன், அந்த வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள்
நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இந்த வார்த்தையை தான் நாம் பார்த்தோம். அப்போ ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றது அது ஒரு வாக்குதத்தம். சரியா? இது ஒரு கவனன்ட் ஆண்டவர் கொடுத்தது. அதை தான் நாம் பார்க்கிறோம் இந்த யாத்திராகமம் புத்தகத்தில். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு பாருங்க, படிங்க. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. இல்ல 45ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. 44 45 இல்ல 45 படிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி, இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று இந்த அதிகாரத்தில் கடைசியாக ஆண்டவர் முடிக்கிறார். சரியா? இந்த அதிகாரத்தில் கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன், அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன், அவர்களுடன் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அப்போ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா தென் ஐ வில் டுவெல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பொழுது நான் அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று ஆண்டவர் வசனத்துல போட்டிருக்கார். அப்போ பாருங்க, எப்பொழுது அப்பொழுது என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுது? இப்போ இந்த ஆலயத்தை, நம்முடைய ஆலயமாய் இருக்கிற சரீரத்தை ஆண்டவர் என்ன காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். பாருங்க, சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் ஆலயத்தில் எதிர்பார்க்கிறார். சுத்திகரிப்பு. பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் நமக்கு நிழலாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதுக்கு நிழலாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அதை நம்ம கர்த்தருடைய ஆலயம் சரீரம் என்று நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆலயமாகவே இருக்கிறது. 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் உள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு பாருங்க, பலிபீடத்தின் மேல் வைத்து ஒரு அறிக்கையையும் ஒரு பாவத்திற்கான ஒரு பலியையும் ஆண்டவர் செய்ய சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது என்ன செய்யணுமா? ஆலயம், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் நம்மளுடைய சரீரத்தை ஃப்ளஷ், இந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பாவ நிவாரணமாக ஒரு சின் ஆஃபரிங்காக கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது சொல்கிறார். பாருங்க 14வது வசனம் படிங்க. 14. காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும், காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் அதன் எல்லாவற்றையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய். எல்லாவற்றையும் அக்னியினால் புறம்பே சுட்டரிக்க கடவாய். இது பாவ நிவாரண பலி. இது பாவ நிவாரண பலி. முதல் பலியை நம்ம பார்க்கிறோம். முதல் பலி என்ன பலி? பாவ நிவாரண பலி. இந்த ஆலயத்தில் ஆண்டவர், ஆலயத்தை கட்டிட்டீங்க, போங்க போங்க உள்ள அப்படின்னு சொல்லலை. படிப்படியாக ஆண்டவர் ஆலயத்திற்கு ஏற்ற காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சரீரமான ஆலயத்தில் படிப்படியாக சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பது முக்கியம் இல்லை. அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லும் காரியத்தை நாம் சரீரத்தை, அந்த ஃப்ளஷ், அந்த தோல், இந்த காரியம் எல்லாவற்றையும் ஆலயத்திற்கு புறம்பாக பாவ நிவர்த்தி பலியாக செய் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு இருக்கும் ஃப்ளஷ்லி டிசையர், சுயமான ஆசை, எல்லா ஆசைகள், எல்லா காரியங்களும் முதலாவது உன் ஆலயத்திலிருந்து வெளியே தூக்கி போடுன்றார். ஹல்லேலூயா.
ஆலயத்திலேயே அந்த சரீரத்தை வந்து அந்த 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 சரீரத்தை வந்து அவரை பலி கொடுக்க விடலை. கரெக்டா இல்லையா? ஆலயத்துக்கு புறம்பேன்னு சொல்றார். வெளியே தூக்கின்னு போய் போடு, இதுதான் பாவ நிவர்த்தி பலி என்று. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து பாவ நிவர்த்தி பலி என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கும் பாவங்கள், நமக்குள்ளே இருக்கும் எல்லா சிந்தனைகள், எண்ணங்கள், டிசையர்ஸ், உலக ஆசைகள், இது எல்லாவற்றையும் என்ன சொல்றார் ஆண்டவர்? எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போடு, அதை ஒரு பலியாய் கொடுன்றார். தூக்கி போடுறது மட்டும் கிடையாது, அதை ஒரு சாக்ரிஃபைஸாக ஆண்டவருக்கு செய்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ்னா என்ன அப்படின்னா, நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ரைட்டா? எனக்கு பிடிச்சமானது, ஆனால் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து? ஒரே பேரான குமாரன் இருந்தாலும் அவனை பலியிடுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ரொம்ப பிடிச்சமான காரியங்கள் என்னவற்றையோ அது எல்லாவற்றையும் பலியிட்டு முதல்ல வாசலுக்கு வெளியே போட்டு வான்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது என்ன? நமக்கு ஒரு வேத சத்தியம். உங்கள் சரீரத்திற்கு, உங்களுக்கு, உங்கள் ஆசைகளுக்கு, இது எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போடுங்கள். ஏன்? ஆசைகள் எனக்கு இருக்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அது என்ன செய்கிறது? போக போக ஆலயத்திற்குள் அதுதான் ஆளுகை செய்கிறது. ஆண்டவருக்கு இடம் இல்லாமல் போகிறது. அதனால் ஆண்டவர் ஒரு ஆலயத்திற்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் என்றால் முதல்ல உங்களை சுத்திகரிப்பு செய்யும் தான் சொல்வார். ஹல்லேலூயா. எல்லா எண்ணங்கள், சிந்தனைகள், எல்லா காரியங்களையும் வைத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு உலகத்தின் காரியங்களும் வேணும், எனக்கு பணத்தின் காரியங்களும் வேணும், எனக்கு சொந்தக்காரங்களும் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், நீங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அதை பார்த்து சிரிப்பார். இடம் இல்லாமல் இருக்கும் இடத்தில் ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்வது பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவரே வெளியே போங்க, ஆண்டவரே வெளியே போங்கன்னு தான் சொல்கிறோம். அப்போ முதல்ல நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது, நம்மளுடைய சரீரமான காரியங்கள், நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட, சரீரம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் எல்லாவற்றையும் ஆலயத்திற்கு வெளியே பாவ நிவர்த்தி பலியாக முதலாவது கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. இதை நாம் செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே வரும். ஒரு சுத்தம், பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படும். எப்பனா இதெல்லாம் தூக்கி போட்டான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், fleshly desires has to be burnt outside as a sin offering. ரைட்டா? அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, நீங்க அப்படியே படித்தீர்கள் என்றால் 15ஆம் வசனத்தில் அடுத்தது என்ன செய்கிறார் ஆண்டவர்? பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக, அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து, சரி, ஓகே, மேல அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து, ஓகே, ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. பலிபீடத்தில் மேல் எல்லா ஆட்டுக்கடாவின் காரியத்தையும் எடுத்து வைப்பாயாக. 18ஆம் வசனம் படிங்க. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு செலுத்தும் சகன தகன பலி. ரைட்டா? ரைட். இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியும் இருக்கும். ஹல்லேலூயா.
பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய அது வேண்டாம். பாருங்க, பை ஃபயர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அக்னியால், நெருப்பால். தமிழில் இல்லை, நான் படிக்கிறேன் உங்களுக்கு இங்கிலீஷில். burn the entire ram on the altar. It is a burnt offering of the Lord, a pleasant aroma, an offering made to the Lord by fire. அக்னியினால், நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்ட ஒரு பலியாக ஆண்டவர் அடுத்ததாக செய்ய சொல்றார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் முதலாவது பாவ நிவர்த்திக்கான பலியை உங்கள் சரீரத்திலிருந்து செய்ய வேண்டும். அது எல்லாவற்றையும் விளக்க வேண்டும். இரண்டாம் காரியம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால், இப்போ என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அக்னியினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். a burnt offering, கர்த்தருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் டிசையர்ஸ், உங்களுடைய கேரக்டர் எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க, உங்களோட பேசுகிறவங்க என்ன சொல்லணும்னா, உங்களுடன் நான் பேசும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லணும், ரைட்டா? இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? உங்களோட பேசும்போது ஏன் தான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடாது, ரைட்டா? நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது யாரும். உங்கள் கூட ஏன் தான் பேசுகிறேன் அப்படின்னு தோணுது. இல்லை, இப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? உங்களுடன் பேசுகிறேன் அப்படின்னா, உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு தலைவராக பார்க்குறேன், உங்களை வந்து ஒரு நடிகராக நான் பார்க்குறேன். உங்களுக்குள்ள இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சினிமா நடிகர் பேரை போட்டுக்குங்க, இவங்கள போலவே இருக்கிறீங்க, உங்களோட பேசும்போது அந்த வார்த்தை எனக்கு வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. நம்மளை கிட்ட பேசும்பொழுது, நம்ம கிட்ட பழகும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, மற்றவர்கள் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மூலமாக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இதை தான் நாம் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இது கஷ்டமா? இது கஷ்டமான காரியமா? ஏன் கஷ்டமான காரியம்? ஏன் கஷ்டமான காரியம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு குறுக்க வருகிறது. அதை தகர்த்து விட்டு அதை பலியாக செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் படைத்தார்? ஏன் படைத்தார் என்றால், அவரை நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்பதற்காக நம்மை படைத்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் எப்படி பிதாவானவர் வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்து இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக, அவருடைய சாயலாக நாம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரைட்? இது கடினமான காரியமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கிட்ட எதிர்பார்ப்பது இதுதான். நீங்கள் ஆண்டவருடைய வெளிப்பாடாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் பாருங்க, நம்மளால சுவிசேஷ சத்தியத்தை சொல்ல முடியாது. நிறைய இடங்களில் சத்தியத்தை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும், வார்த்தைகளால் பேச முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நம்மால் ஒரு சாட்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஜோனு, அந்த மைக்கை சொரியாத, நீ சொரிஞ்சின்னா அந்த சவுண்டெல்லாம் உள்ளே போகும். ரைட்டு. ஆமாம், பாரு. ஆமாம், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும்னா, நீங்கள் பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்மளுடைய நடவடிக்கை இருக்க பார்த்தீங்களா, அது மற்றவர்களுக்கு சாட்சியாக
இருக்க வேண்டும். இதை தான் உலகத்திற்கு நாம் சாட்சியாக அக்னியின் ஒரு பலியாக நாம் கொடுக்க வேண்டும். பாருங்க, அக்னியின் பலி என்று சொல்லும் பொழுது சுட்டெரிக்கிறது, ரைட்டா? நெருப்பால் சுட்டெரிக்கப்படுகிற பழக்கமாய் இருக்கிறது. இப்போ பலி என்று சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இந்த ஆடையோ அந்த மாடையோ வெட்டி வைத்து அவர்கள் அதை தண்ணீரில் வாஷ் பண்ணி தூக்கி போட மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஆண்டவர் சொன்னது என்ன? அது அக்னியால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்பனா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலி கொடுக்க வேண்டும் என்றால் அது எல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டும், ரைட்? அப்போ நாம் நம்மளுடைய கேரக்டர்ஸ், நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய எல்லா காரியங்களும், எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் கர்த்தருக்கு நிகராக, கர்த்தருக்கு ஒரு லைனில் ஆண்டவருடைய வழிகளில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஒரு பலி. பாருங்க, நாம் படிப்போம். 18ஆம் வசனம் படிங்க. 18ஆம் வசனம். ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகர்த்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாயிருக்கும். ஆமா, இதை தான் நாம் இப்ப பார்த்தோம். இப்ப இதை தவிர அடுத்தது ஒரு பலி என்ன செய்கிறார்கள் என்றால் 24ஆம் வசனம் படிங்க. 24ஆம் வசனம். அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரனின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாடும் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பதாக செலுத்த வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. வேவ் ஆஃபரிங் அப்படின்வாங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஆசாரியர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பலியில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். பலி செய்யும் பொழுது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆனால் ஒரு பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ஆண்டவரே அலோவ் பண்ணுறார், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது அசைவாடும் பலியாக, அசைவாடும் ஒரு பொருளாக, வேவ் ஆஃபரிங்காக ஆண்டவர் இதை செய் என்கிறார், ரைட்டா? பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தொடை பகுதியும் மார்பு இருக்கிற பகுதிகளும், பிரஸ்ட் அண்ட் அந்த தொடையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருடைய ஆல்டருக்கு முன்பதாக, சரியா, ஆண்டவருடைய ஆல்டருக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அசைப்பாங்க, ரைட்டா? இப்படி அசைச்சு என்ன சொல்லுவாங்க என்றால், ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த ஒரு பலி, ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த ஒரு போர்ஷன் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். படிங்க, அந்த 27ஆம் வசனம் படிங்க. 27ஆம் வசனம். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரனுடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. பாருங்க, முன்னத்தொடையையும் மார்கண்டத்தையும் அவர்கள் அசைவாடும் ஒரு பலியாக ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், உங்களுக்கும் ஒரு போர்ஷன் இருக்கு, ரைட்? எனக்கு இல்லையே நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு கொடுக்கும் பலியில் கூட உங்களுக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மட்டுமே செலுத்த வேண்டிய பலி, இந்த பலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கை வைக்கக்கூடாது, யாராலையும் கை வைக்க முடியாது. கர்த்தருக்கு மட்டும் செலுத்த வேண்டிய பலி, அந்த பலியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆசாரியர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கள் என்றார். அப்படின்னா என்ன சொல்ல வராரு, உங்களுக்காகவும் ஆண்டவர் பலியிலிருந்து ஒரு போர்ஷனை கொடுக்குறேன்றார். அப்போது எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு பங்கு நமக்கு கொடுக்கிறார். அதால் எனக்கு இல்லை என்று சொல்லாமல், ஆண்டவரின் பலியில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். நாம் ஆசாரியர்களும் லேவியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது, கரெக்டா இல்லையா? ஆசாரியர்கள், நீங்கள் ஆசாரியர்களும் லேவியர்களும்
ராஜாக்களுமாய் இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்மை ஆசாரியர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். அன்றைக்கு ஆசாரியர்களுக்கு கொடுத்த பங்கை இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தரும் பங்கை அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், நாமே எடுத்துக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது நம்ம சாதாரணமாக கடந்து செல்கிறோம். ஏதோ ஒரு ஆலயம் என்று சொல்லும் பொழுது, ஒரு பாத்திரம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியம் என்று கடந்து விடுகிறோம். ஆண்டவர் சுத்திகரிப்பை முக்கியப்படுத்துகிறார், பலிகளை முக்கியப்படுத்துகிறார், நம்முடைய சரீரத்தின் காரியங்களை முக்கியப்படுத்துகிறார். உனக்கு ஒரு போர்ஷனை தர, உனக்கு ஒரு பங்கை தருகிறேன் என்று உங்களையும் முக்கியத்துவப்படுத்தி அதில் பங்காய் வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பங்கு அதில் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலியில் ஒரு பங்கு இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், பாருங்க, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அதை உனக்கு நான் தருவேன் என்கிறார். நீ வேவ் பண்ணி அதை எடுத்துக்கொள் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு பலி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனம் படிங்க. 28. அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பாய் இருக்க வேண்டும். ஆமா, பாருங்க, இது என்ன சொல்றாரு ஆண்டவர்? இது சமாதானத்தின் பலியாக இருக்க வேண்டும். an offering of peace and fellowship. சமாதானத்தின் பலியாக இந்த பலி இருக்க வேண்டும் என்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்வது, உங்களுக்கு தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அங்கே நடக்க வேண்டிய பலிகள் என்ன, அங்கே கொடுக்கப்படுக வேண்டிய பலிகள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கொடுக்க வேண்டிய பலி என்ன அப்படின்னா சமாதானத்தின் பலி. அப்போ நாம் எல்லாருடனும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் பலி என்று சொல்லும் பொழுது நாம் ஒருவருடன் சண்டை போட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடன் பிரச்சனை போராட்டம் வைத்துக்கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தார் அப்படின்னா நாம் எல்லாருடன் சமாதானமாய் இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம முக்கால்வாசி ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக நாங்களாம் எங்கள் வீட்டில் முக்கால்வாசி ட்ரை பண்ணுறோம் எல்லாரோடையும் சமாதானமாய் இருப்பதற்காக. ஏனென்றால் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். யெகோவா ஷாலோம் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், யெகோவா ஷாலோம். கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், நம்மளுக்குள்ளே இருக்கிறார் என்றால் சமாதானம் நமக்கு தேவை. நமக்குள்ளேயும் சமாதானம் இருக்கணும், ரைட்டா? மற்றவர்கள் மத்தியிலும் சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக நம்ம ஒரு வார்த்தை சொல்லாமே இருக்கிறோம். என்ன வார்த்தை? மனக்லேசமாக இருக்கிறத சொல்லாமல் இருக்கிறோம். ஏன் சொல்லாமல் இருக்கிறோம் அந்த வார்த்தை அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் முதல்ல நமக்கு சமாதானத்தை தருவார். நமக்கு முதலாவது சமாதானத்தை தருகிற தேவன் எல்லார் மத்தியிலும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போது சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் அது ஒரு பலியாக தான் இருக்கிறார். அ பீஸ் ஆஃபரிங், ரைட்டா? அது கஷ்டம். எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அது பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் பலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சமாதானமாக இருக்கணும்னா இவங்களோட சமாதானம், அவங்களோட சமாதானம், அவங்களோட சமாதானம், இவங்கள எல்லாருடைய சமாதானம் எப்படி இருக்கிறது அப்படின்னா நாம் நிறைய காரியங்களை பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ தேவனுடைய ஆலயமாக இருக்க விரும்புகிறாயா? உனக்குள்ளே சுத்திகரிப்பு நடக்க வேண்டும். அதில் ஒரு காரியம், சமாதானமாய் எல்லாருடன் நீ
இருக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு 2-3 வார்த்தை தான் இருக்கிறது, என்னால் நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. படிப்போம். 36ஆம் வசனம். 36. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாசித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். ஆமா, பரிசுத்தம் பண்ணுவதற்காக அபிஷேகம் செய்ய வேண்டும், சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். 3-4 வார்த்தை அதில் இருக்கிறது, நீங்கள் கவனித்தீர்களா? பரிசுத்தம் என்ற வார்த்தை, சுத்திகரிப்பு என்ற வார்த்தை, ரைட்டா, சுத்தம் செய்ய வேண்டும் என்ற வார்த்தை எல்லாம் இதில் இருக்கிறது. பாருங்க, பியூரிஃபை த ஆல்டர் டு மேக் an atonement for God. ரைட், கர்த்தருடன் ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய ஆல்டர் பலிபீடத்தை சுத்திகரி என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றால் பலிபீடம் நம் இருதயம்தான். பலிபீடம் பலிபீடம் என்ன? நம் இருதயம். The altar of God is the heart. நம்முடைய இருதயம்தான் ஆல்டர். அப்போ பலிபீடத்தில் நாம் சுத்திகரிக்க வேண்டும், பியூரிஃபை அண்ட் ஃபார் அனாயிண்டிங் அண்ட் அட்டோன்மெண்ட் அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் அவசியம் எல்லாருக்கும். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இல்லாமல் நாம் இருக்கவே கூடாது. அபிஷேகம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அதான் பேச போகிறோம். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த வாரம் நாம் பார்த்து கொண்டிருப்பது என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அதில் சில பலிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? அந்த பலிகள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம ஆலயம், நாம் தான், நம்முடைய சரீரம் தான் ஆலயம், நம்மளுடைய இருதயம்தான் பலிபீடம். இதை எப்படி தயார் செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும் என்றால் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா செய்தி முடிக்கும் பொழுது புரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க, 5 நிமிஷம் தான் இருக்குது செய்தி முடிக்க, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். ரைட்டா? கர்த்தருடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கரெக்டா? அதனால தான் 1 கொரிந்தியரில் ஆரம்பித்தோம். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், அதை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வாசம் செய்ய வேண்டும் என்றால் இந்த 36ஆம் வசனத்தில் பார்த்தது என்ன? அவர் சொல்வது நாம் பியூரிஃபை, ரைட், சுத்தம், பரிசுத்தம், இது எல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றார், வாசம் செய்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னும் ஒரு 2 பலிகள் இருக்கிறது. 40ஆம் வசனத்தை படிங்க. 40-41. ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானது இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாகிய கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். பாருங்க, 2 ஆஃபரிங் இங்க சொல்ற. 2 பலி. என்ன பலினா? போஜன பலியும் பான பலியும். கரெக்டா? ட்ரிங்க் ஆஃபரிங் அண்ட் கிரெயின் ஆஃபரிங். போஜன பலியும் பான பலியும். ரைட்டா? அதுக்காக இது ஆண்டவர் உங்கள் சாப்பாடெல்லாம் பலியாக கொடுத்துருங்கன்னு சொல்லலை ஆண்டவர். ரைட்டா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எதையும் சாப்பாடுறீங்க இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்வது என்ன?
நீங்கள் சாப்பிடும் காரியம், நீங்கள் உண்ணும் காரியம், நீங்கள் குடிக்கும் காரியம் எல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு பலியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு தான் நிறைய ஃபுட் வந்துடுச்சு, நிறைய வெளியே போய் சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் ஆன்ட்டி தான் எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டினே இருப்பாங்க. நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். நேற்று கூட போய் வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டோம். எங்கேயாவது போய் வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்கப்பா, ஏன்ப்பா வெளியே போய் சாப்பிட்றீங்க திட்டினே இருப்பாங்க. அது உண்மைதான், வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றது தான் நல்லது. ஆனாலும் பாருங்கள், நாம் சரீரத்தை நாமே கெடுத்துக்கொண்டு மற்ற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் சரீரத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய கட்டாயம், அவசியம். அப்போது நம்முடைய அந்த ட்ரிங்க் ஆஃபரிங் அண்ட் கிரெயின் ஆஃபரிங் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நாம் சாப்பிடுற உணவு, நாம் எடுத்துக்கொள்ளும் எல்லா காரியங்களும் ஒரு பலியாக ஏதோ ஒன்றை சாப்பிட்டு கொண்டு ஏதோ ஒன்று எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்யும் காரியம் ஒவ்வொன்றாய் நீ சரிப்படுத்தி கொண்டே வா என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்று நீ தட்டி கொண்டு, நான் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி நீ தட்டி கொள்வதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் உனக்குள்ளே இருக்கும் காரியங்களை ஒவ்வொன்றாய் சரிப்படுத்தி கொண்டு வந்தால்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த சரீரத்துக்குள் ஆலயமாக உங்களுக்குள் வாசம் செய்வார், நிறைவாய் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் வாசம் செய்ய வேண்டும் என்றால், நாம் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பலிகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். 42ஆம் வசனம் 43ஆம் வசனம் படிமா. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை உன்னுடன். ஏன் தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியம், ஏன் தேவனுடைய ஆலயம் முக்கியம்னு சொல்லினே இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லலை. 29ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 1ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. முடிக்கும் பொழுது சொல்கிறார், நான் சந்திக்கும் இடமாய் இருக்கிறது என்கிறார். படிங்க. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பரிசுத்தப்படுத்துவது யார் என்றால் நான் தான் என்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசன்ஸ் தான் உங்களை சுத்திகரிக்கும். நீங்க இதற்காக எந்த ஒரு இதுவும் தேடி போக தேவையில்லை. நீங்கள் பலி கொடுத்தால் போதும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிரசன்னம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் பரிசுத்தப்படுத்தும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தரை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை தேடி அங்கே இங்கே ஓடுறோம். அந்த மீட்டிங் போகலாமா, இங்கே போகலாமா, அந்த மலைக்கு போகலாமா, இந்த நிறைய இடங்களுக்கு போய் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரைட்டா? போன வாரம் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் நடந்தே இதுக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருக்கிறார். காலெல்லாம் வீங்கி கஷ்டப்பட்டு. சரி, நல்லது தான், நான் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக சரி, ஒரு இதுக்காக போகிறாங்க, ஓகே. ஆனால் நான் சொன்னது இதுதான், நீ கர்த்தரை இங்கேயே தேட முடியும் மகனே. நீ அவ்வளோ தூரம் போய் அங்கே நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய ஆலயமாய் நீயே இருக்கிற, உனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், நீ அவ்வளோ தூரம் போகணுன்ற அவசியம் கிடையாது மகனே என்று சொன்னேன். அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல? ஐ வில் மீட் யூன்றார். எங்க? தேவனுடைய ஆலயத்தில். அந்த ஆலயம் எதை சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றார். அப்போ கர்த்தர் சந்திக்கும் இடம் எங்க? உங்களுக்குள்ளே தான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, God is in contact with you. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இன்னைக்கு செய்தியே ஒரு மாதிரி போயின்னு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னடா செய்தியே ஒரு மாதிரி போயின்னு இருக்கு அப்படின்னு. அதற்கு காரணம் ஒன்று தான். அதற்கு காரணம் உள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நமக்குள்ள, நம்ம மைண்டுக்குள்ளே. ரைட்டா?
ஏற்கனவே. ஏன்னா தேவனுடைய ஆலயம் சொல்லி நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, பருப்பு டப்பா போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யோசிச்சுக்கிறோம். நம்மள பருப்பெல்லாம் போட்டு வச்சு மூடி வச்சுட்டா ஒரு டப்பா. அப்போ பரிசுத்தாவே நமக்குள்ளே போட்டு மூடி வச்சு ஒரு டப்பா மாதிரி யோசிக்கிறோம் நம்மள. அப்படி கிடையாது. தேவன் நம்மை சந்திக்கும் இடமாய் இருக்கிறது. எவ்வளவு முக்கியம்! கடவுள், இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள், அவர் உங்களை சந்திக்கும் இடம் உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்தில் பலிகளை செலுத்தும் இடத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். அந்த பலிப்பிடம் உங்கள் இருதயமாய் இருக்கிறது. அந்த இருதயத்தில் தான் ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடன் சந்திக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று உண்டாக்கினார். ஏன்? அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருடன் பேசுகிறது. ஆத்துமா இறந்தால் பரலோகத்துக்கு ஆண்டவருடன் போகிறது. சரீரம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த சரீரத்துக்குள் ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய ஆலயம் முக்கியம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ த மீட்டிங் பிளேஸ், கர்த்தருடன் நீ சந்திக்க வேண்டும் என்றால் உனக்குள்ளே தான் ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த இடம் உனக்குள்ளே இருக்கிறது. நீ அதை சிந்தித்து செயல்படு. இதையெல்லாம் நீ பலி கொடுத்தால்தான் கர்த்தர் சுத்திகரிப்பு உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். படிப்படியாக சுத்தம் செய்து கொண்டே வா. படிப்படியாக ஒன்றொன்றா இது சுத்தம் செய்து ஆண்டவருக்குள்ளே வந்து சேரு என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. படிப்போம். இப்போ படிப்போம் கடைசியாக அந்த வார்த்தையை. 44, 45. ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆமா, இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவிலே கர்த்தர் சொல்றார், உங்கள் நடுவிலே, என் பிள்ளைகள் நடுவிலே நான் வாசம் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மகிமை, என்னுடைய பிரசன்ஸ், நான் தங்கும் இடம், நானே உங்களை சுத்திகரிக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுத்திகரிப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், எல்லாமே தான் உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், எல்லாமே தான் உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாம் உம்மாலாகும், எல்லாம் உம்மாலாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் அவருடன் சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்வது இதுதான், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், சுத்திகரியுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போடுங்கள், சுத்திகரியுங்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும்போது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை சரியாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர். அந்த பலியில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எடுத்துக்கொள், உனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அந்த பலியில். நான் கொடுக்கிறேன், எனக்கு கொடுக்கும் பலியில் நான் உனக்கு ஒரு பங்கை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்து கொடுக்கிறார். ஆண்டவரே, தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. வசனம் வார்த்தை மூலம் பேசினதுக்காக நன்றி. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி சரி செய்து கொண்டு உமக்காக ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து எங்களை வழி நடத்துங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord.